சூத்திரம் 13வது சூத்திரம். அந்நியதா பதித்ய சங்கயா. அந்நியதா பதித்ய சங்கயா. இப்போ இதுவரைக்கும் நாம பக்தி சூத்திரத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முதலிலிருந்து ஒரு 14வது சூத்திரம் வரைக்கும் ஒரு அத்வைத பக்தியை பத்தி, அத்வைத ஞானியை பற்றி நாரதர் கூறுகிறார். அதுல எப்படி அந்த பக்தி, அந்த அத்வைத ஞானத்துக்கு, அத்வைத பக்திக்கு வருவதற்குண்டான குவாலிபிகேஷன் என்ன, அந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் தான் அத்வைத பக்தி, அத்வைத ஞானத்துக்கு சாதனம். அப்ப அடுத்தது அந்த துவைத பக்தி எப்படி இருக்கணும்? முதல்ல ஒரு இன்ஃபார்மலாக எனக்கு எப்படி தோணுதோ அந்த வார ஒரு முறையான வழிபாடுகளில் இருப்பது துவைத பக்தி. இன்ஃபார்மல் துவைத பக்தி, ஒரு முறைக்குள் வராத துவைத பக்தி. அதிலிருந்து அவர் எங்க சொல்றாரு, ஒரு முறைப்பட்ட வேதத்தில் தேவதைகளை எப்படி வலுத்த வேண்டும், எப்படி பாராயணம் பண்ணணும், எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லி இருக்கோ அதுக்குள்ள அடுத்த ஸ்டெப் அது ஃபார்மல் துவைத பக்தி. அங்க வரணும் நம்மளுடைய முன்னேற்றம், அது அடுத்த ஸ்டெப். அதுக்கப்புறம் தான் எங்க வர முடியும், அத்வைத பக்திக்கு நாம் வர முடியும். அதுக்கப்புறம் தான் அவன் மோக்ஷம், இந்த சம்சார துக்கத்திலிருந்து அவன் மோக்ஷம். அடுத்தது ஞானி, கிரகஸ்த ஞானி ஏன் கர்மங்களை செய்யணும் அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்த்தோம். ஞானியாக இருப்பவர் கிரகஸ்தா ஞானி. ஏன்னா சன்னியாசியா இருக்கவங்களுக்கு கணக்கு கிடையாது. கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க சில பொறுப்புகள், அவங்க ஒரு ரோல் மாடலாக குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் இருப்பதால் தவறு செய்து விடக்கூடாது அப்படிங்கறக்காக அவங்க கர்மத்தை செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லுது. எதற்காக? உலகத்தின் நன்மையின் பொருட்டு கர்மங்களை செய்யலாம், அல்லது ஆத்ம ரக்ஷணார்த்தம், தன்னுடைய நன்மையின் பொருட்டும் உலகத்தினுடைய நன்மையின் பொருட்டும் சாஸ்திரத்துடைய நன்மையின் பொருட்டும் அவர்கள் கர்மத்தை செய்வ. விதி கிடையாது, இது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதிங்கிறது கிடையாது. செய்வது என்பது சமுதாயத்திற்கு நல்லது அப்படிங்கிற கருத்தை நாம பார்த்தோம். அதுலதான் இப்ப நம்ம இந்த சூத்திர, இப்ப நாம பாக்குற சூத்திரத்துல பாத்தீங்கன்னா அந்நியதா. இப்ப இது ஆத்ம ரக்ஷணார்த்தம். முதல்ல என்ன பார்த்துட்டோம், லோகக்ஷேமார்த்தம் அவர்கள் செயல்பட வேண்டும். சாஸ்திரத்தை பாதுகாத்தல்ங்கிறது எப்படி பார்த்தோம், சாஸ்திரத்தை தவறாக புரிந்து கொள்ளாமல் சரியாக புரிந்து கொள்வது, அதுவே என்னது, சாஸ்திரத்தை காப்பாற்றுறது. அடுத்தது சாஸ்திரத்தை காப்பாற்றுவதற்காக அதை தான் கற்றதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறது சாஸ்திர ரக்ஷணார்த்தம். ஆத்ம ரக்ஷணார்த்தம் எடுத்துக்கலாம். அதை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்றது யாரு கொடுக்கணும், சின்சியர் சீக்கிரா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திர ரக்ஷணத்திற்காக எல்லாருமே டீச்சிங்க்கு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஷேரிங் இல்லாம புஸ்தகங்கள் எழுதுறது, பாடல்கள் எழுதுவது, இந்த மாதிரி பண்றதும் சாஸ்திர ரக்ஷணார்த்தம். எப்படி ஒரு விஷயத்தை நான் எளிதாக புரிந்து கொண்டேனோ அதை போல் கீழே பின்னால வருகிற சன்னதிகள் மக்களும் அதை எளிதில் புரிந்து கொள்வதற்காக நிறைய ஸ்லோகங்கள் நாம் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம், ஸ்மிருதி எல்லாம். அதுவும் என்னதான் சாஸ்திர ரக்ஷணார்த்தம். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய உடல் போஜனார்த்தம் என்ன பண்ணிதான் ஆகணும், கர்மத்தை செய்துதான் ஆகணும். அதுக்காக நம்ம பார்த்தோம். சோ அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இப்போ எப்பவுமே அவர் உயிர் விடுற வரைக்கும் அந்த கிரகஸ்த ஞானி should keep in touch with சாஸ்திரம். keep in touch with சாஸ்திரம் ஏதோ ஒரு ரூபத்தில், அது எந்த ரூபம் வேணாலும் இருக்கலாம். அந்த ஏன் அவர் இந்த கீப் இன் டச் வித் சாஸ்திரம் இருக்கணும்னு சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அந்த ஞான நிஷ்டைக்கு அந்த காலத்தில் அவரை 2 இடத்துல அவரு ஜெயிச்சு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா எழுந்த மாதிரி இருக்கிறது மாயா. அவங்க தன்னுடைய பக்கம் இழுக்க பார்க்கும். இந்த உலகம்ங்கிறது என்னது, மாயா. கண்ணில் இதை பாரு, இதை சாப்பிடு, இங்க போ, இங்க வா, இதை என்ஜாய் பண்ணு, அதை என்ஜாய் பண்ணுன்னு மாயை ஒரு பக்கம் இழுக்க. ஞானம் இருக்குங்க, ஞானத்தில பெற்றிருப்பார்கள். ஆனா வெளியில யாரு இருப்பா, மாயையில துரத்த முடியாது. ஞானத்தை பெற்றுனா மாயை ஓடிய போயிருவாங்க, போக மாட்டாங்க. அவங்களுடைய செயலை செய்வாங்க. அதுல தன்னை காப்பாத்திக்க தெரியணும். 2வது அவர் மனதில் இருக்கிற வாசனை,
அது எப்ப வரும், எப்படி வரும், என்ன போர்ஸ்ல வரும், அதை அடக்கக்கூடிய சக்தியை நாம் பெற்றுவிட்டோமா, அது கூட என் சொல்லுக்கு அடங்குமா, எனக்கு கட்டுக்குள் அடங்குமான்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா உள்ள இருக்கிற வாசனை என்னங்கிறது அவருக்கு தெரியாது. என்னன்னு தெரிஞ்சா அத ஒரு ஓர்ஸ் பண்ணிக்கலாம், இது இதுல வரும்னு. ஏதும் தெரியாது. அது எப்ப வேணாலும் வெளியில வந்து அவரை கொலாப்ஸ் பண்றதுக்கு வெயிட்டிங். அது சுவாமிஜி சொல்லும்போது டோர் ஸ்டெப், மனதில் இருக்கிற வாசனைகள் அவரை கெடுப்பதற்கு எங்க நிற்கும், வாசப்படியில் நின்று கொண்டிருக்கும். சோ இதுல ரெண்டும் அவர் என்ன பண்ணணும், தாண்டி வரணும். அப்படிங்கும் போது பயப்பட தேவையில்லை. கீப் இன் டச் வித் சாஸ்திரம் இருந்தால் போதும். அது ரெண்டும் அவர் வென்று விடலாம். எது உலகத்தில் இருக்கிற மாயோட விஷயத்தையும் அவர் வென்று விடலாம். மனதில் இருக்கிற வாசனையும் வெல்வதற்கு ஒரே உள்ள இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த சேஃபர் சைடு எப்படி இருந்துக்கணும், டச் இன் சாஸ்திரம். ஏன்னா சாஸ்திர மாதா நம்மை காப்பாற்றுவாள், நோபடி எல்ஸ், வேற யாரும் காப்பாற்ற முடியாது. சோ சாஸ்திரத்தோட அந்த மாதாவோட அம்மாவோட அந்த தாயுடன் நம்ம தொடர்புல இருக்கிறோம்னா she will protect me. ஒரு கான்பிடன்ஸ். நம்ம எந்த நிலையிலும் நம்ம என்ன பாயிர மாட்டோம், கீழே விழுந்து விட மாட்டோம். ஏன், கீழே விழுந்தா அடி அதிகம். அதையும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து முன்னேற்றத்திலிருந்து விழுந்தா வலி கம்மி. இது ஒரு 10 படி ஏறிட்டு நீங்க கீழே விழுந்தா அடி அதிகம், எலும்பு உடையும். அதே போ நம்ம நேரா பாக்குறோம், சாஸ்திரத்தில் பல படிகள் ஏறி சத்துவ குணத்தை பெற்று, ரஜோ குணத்தை வென்று, தமோ குணத்தை வென்று, எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணி புரிஞ்சு ஞானத்தை பெற்று கீழே விழுந்தாங்கன்னா அடி அதிகம். அப்படின்னு என்ன, எந்திரிக்க முடியாது. இந்த வாழ்க்கையில் அவர்கள் பெற்ற தவத்தை என்ன பண்ணிடுவாங்க, அவங்க இழந்து விடுவார்கள். அதனாலதான் எப்படி இருக்குன்னு சொல்லுது, அந்நியதா பதித்திய அசங்கையா. பதித்துனா கீழே விழுகிறது, அந்நியத்தான ரிஸ்க், ஓவர் கான்பிடென்ட்ல இருக்கிறது. அந்நியத்தாங்க ஓவர் கான்பிடென்ட்ல நாம தான் எல்லாம் பெற்றுட்டோம்ல அப்படிங்கிற ஓவர் கான்பிடென்டில் வாழ்ந்தா அந்நியத்தான அப்படிதான் மீனிங் வரும். என்ன ஆயிருவோம், கீழே விழுகிற ஆசங்கியான ரிஸ்க். ஓவர் கான்பிடென்டோட ஞானத்தை பெற்றதற்கு பிறகு நீங்க வாழ்ந்தீங்கன்னா கீழே விழுகிற ரிஸ்க் அதிகம். There is a risk in எதுல, ஸ்பிரிச்சுவல் ஃபால்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க கோடி கோடி பணம் சம்பாரிச்சு அது 10 கோடி 20 கோடி பண்ணிருக்கலாம். அந்த கீழே விழுதல் மேல போறத சொல்லலை. ஸ்பிரிச்சுவல் பாதையில் எவ்வளவு தூரம் நீங்க மேலே ஏறி வந்தீங்கோ அது என்ன ஆயிரும், நம்மளுடைய வெற்றியை அது நம்ம கீழே விழுந்துரும். There is a risk of spiritual fall. ஏன்னா இதை நம்ம நிறைய ஞானிகளிடம் பார்க்கிறோம், நிறைய பேத்துட்டு நாம் இதை பார்க்கிறோம். சோ அந்த ஞான ரக்ஷணார்த்தம் இப்ப என்ன வேர்டு வருது, பெற்ற ஞானத்தை ரக்ஷணார்த்தம். He should keep in touch with சாஸ்திரம். ஞானத்தை பெற்ற ஞானத்தை காப்பாற்றுவதற்காக. எனக்கு ஏன உபனிஷத்து நீங்க படிக்க போறீங்க அதுல சொல்லு. அதாவது உபனிஷத்துங்கிறது ஒரு கவு, அதை எப்பவுமே எங்கதான் கட்டி வச்சிருக்கணும், ஷெட்ல. அந்த ஷெட்டுங்கிறது மைண்ட், அதை எப்பவுமே எங்க பாதுகாப்பாக வச்சிருக்கணும். மனதில் உபனிஷத்துங்கிறத பாதுகாப்பாக வச்சிருக்கணும். இல்லைன்னா அது நாசம் அடைவதற்கு, மலையில நிக்க வச்சு என்ன ஆகும் மாடு, அதை போல் நாசம் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சோ வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வேல்யூஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஞானத்தை பெறுவதற்கு முன்பும் வேல்யூஸ் எனக்கு பண்புகள் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுக்கு குவாலிபிகேஷனை கொடுக்கும். ஆனா ஞானத்தை பெற்றதற்கு பிறகும் அந்த வேல்யூஸ் பிரிசர்வ் பண்ணி பாதுகாக்கப்பட வேண்டும். சோ அதாவது என்ன சொல்ல வருது சாஸ்திரம், என் ஞானியை கூப்பிட்டு, ஞானி மே யூ ஃபாலோ a disciplined life. இதுதான் சாஸ்திரத்தின் அட்வைஸ். என்ன, எந்த வேல்யூக்கு மதிப்பு கொடுத்து நீ இவ்வளவு தூரம் டிராவல் ஆகி வந்தையோ அதை என்ன பண்ண, அந்த டிசிப்ளின் லைஃப ஆளணும். சப்போஸ் அவர் அந்த டிசிப்ளின் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் தன்னுடைய பண்புகளுக்கு மதிப்பு கொடுக்காமல், ஏன்னா இது பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற வாசனை எங்கெங்க வரும் தெரியுங்களா, தேக வாசனை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். தேகம்னா உடம்ப பத்தின சம்பந்தமான வாசனை, இதை அணிவிக்கணும் அதை அணிவிக்கணும் அப்படி வரும். அடுத்தது லோக்க வாசனா, இங்க போனா அதை அணிவிக்கலாம், அதை போன இந்த இங்க இடத்துல அதை அணிவிக்குது, லோக்க வாசனான்னு சொல்லுவோம். சோ அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது ஞானிய, ஒண்ணு தேக வாசனா, இன்னொன்னு லோக்க வாசனா. இது சாஸ்திரம் சொல்ற வார்த்தை. ரெண்டும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா he should maintain a disciplined life. அது மத்தவங்களுக்கு ரோடு மாடல் ஆகுது, சாஸ்திரத்தை பாதுகாக்கிறாங்கிறது அடுத்தது.
முதல்ல பெற்ற ஞான ரக்ஷணார்த்தம் he should have a disciplined life. ஏன்னா ஞானத்தை யார் கிராஸ் ஓவர் பண்ணி போயிருவா? அகங்காரம், மமக்காரம். they are so strong. எதை கிராஸ் ஆகி போயிரும்? ஞானத்தை கிராஸ் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? அகங்காரம், மமக்காரம். இது அகங்னா நான் இந்த சரீரங்கிற அந்த வாசனா, அதுக்கு இது இழுதல என்னுடையது. இந்த ரெண்டு வாசனையும் எதை உங்களை பீட் அடிச்சிடும்? நீங்க பெற்ற ஞானத்தை மண்டைய போட்டு குடஞ்சு திங்க் பண்ணி கொஸ்டின் எடுத்து ஆன்சர் எழுதி அந்த எதை பெற்றீர்களோ அதை கிராஸ் ஓவர் பண்ணுவதற்குண்டான சக்தி படைத்தது என்னுடைய அகங்காரம், என்னுடைய மமக்காரம். சோ இப்படி இருக்கணும். வேதாந்திக் ஸ்டூல் ஆஃப்டர் தி ஞானத்தை பெற்றதற்கு பிறகு இப்படி இருக்கு. இதுக்கு ஒரு சுவாமிஜி ஒரு ஸ்டோரி சொல்வாரு. அது நாரதர் வாழ்க்கையில் ஏற்பட்ட உள்ளது. இப்ப நாரதர்கிட்ட ஒரு ரிஷி பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, என்ன சொல்வாரு? நாரதரை வச்சு சொல்லுவாரு, நான் மாயை வென்று விட்டேன், நான் ஞானத்தை பெற்றுட்டேன், மாயை வென்று விட்டேன், ஆச்சா போச்சா, எனக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு வாதம் வரும். அப்ப அந்த அன்னைக்கு நாரதருக்கு புத்தி சொல்வதற்காக இறைவன் அவருக்கு ஒரு கனவு, ஆக்சுவலி கனவு வந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் கனவு வந்ததுன்னு முதல்ல சொல்ல மாட்டாங்க, கடைசியா போயிட்டு கடைசியில் பார்த்தா அது கனவுன்னு. அப்ப பாத்தீங்கன்னா நாரதர் என்ன பண்ணுவாரு? சன்னியாசி தானியா, ஓம் நமோ நாராயணாய பிக்ஷாம் தேவி பாததீனா, யாராவது சாப்பாடு போடுவாங்க, இவரு சாப்பிடுவாரு. அந்த மாதிரி ஒரு சன்னியாச வாழ்க்கை. அப்போ கனவுல இவருக்கு புத்தி கொடுப்பதற்காக, ஏன்னா மாயை வென்று விட்டேன்னு ஒரு கர்வத்தில் இருந்தாரு, அந்த கர்வத்தை பிரேக் பண்றதுக்காக ஒரு கனவை கொடுக்குறாரு இறைவன். ஆனா நாரதா தப்பிச்சுக்கோடு. அப்போ தன்னை பத்தி அறிவு இருக்காங்க. அப்ப அந்த கனவுல போகும்போது அவர் ஒரு பிக்ஷை போடுறதுக்கு தினம் ஒரு வீட்டுல இருந்து ஒரு சின்ன பொண்ணு வரும். அது ரொம்ப அழகான அழகு. அதை பார்த்து வினைவாரு, மயங்கிடுவாரு. அப்புறம் கல்யாணம், கனவுலயே கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆகி குழந்தைகள் பெற்று எடுத்துருவாரு. குழந்தைகள் பெற்றதுக்கு அப்புறம் வெள்ளம், அந்த இடத்துல வெள்ளம் அடி உழண்டு ஓடுகிற வெள்ளம் வீட்டை அடிச்சு போகும். அப்ப தான் பெற்ற குழந்தைகள் 4 குழந்தைகள் என்ன ஒரு அந்த கதையில, கதையில உண்மை சம்பவம் சொல்றாங்க. 4 குழந்தைகளும் அப்படியே வெள்ளத்துல அப்படியே இழுத்துட்டு ஓடுற மாதிரி, இவரு பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் அப்படிங்கும்போது அவரு எந்திரிப்பாரு. பார்த்தா கனவு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது, நமக்குள்ள இன்னும் என்ன போகல, பற்றுங்கிறது இன்னும் போகல. அதுக்குதான் நான் என்ன சொல்லுவேனாங்க, நமக்கு ஒரு சூழ்நிலை அமையுது, இந்த பாதையில் நீங்க வர்றீங்க, ஒரு சூழ்நிலை துக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா இட் இஸ் அ சாதனம். எதுக்கு சாதனம்? டு மெஷர் யுவர் growth. நீங்க எதை வச்சு நீங்க மெஷர் பண்ணுவீங்க? கோபத்துல இருந்து விடுபடணும் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. விடுபட்டுட்டீங்களா இல்லையான்னு எப்படிங்க தெரியும்? அப்ப கோபம் தூண்டப்படுகின்ற சூழ்நிலை அமைந்தால் தான் உங்களை நீங்க மெஷர் பண்ண முடியும். என்னன்னு, இந்த சூழ்நிலையில் எனக்கு கோபம் அல்ல, அல்லது எனக்கு இது கொஞ்சம் கோபம், எந்த டிகிரி ஆஃப் லெவல். கோபங்கிறது பல கிரடேஷன்ல வெளிப்படும். இப்ப நான் எதுல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குதா, இல்ல முதல்ல விட கோபம் அதிகமா இருக்கா, குறைஞ்சிருக்கா, இல்ல சுத்தமா போயிருச்சாங்கிறது எப்படி கண்டுபிடி? நீங்களே முடிவு பண்ணிக்கிறது தவறு. நான் கோபத்திலிருந்து விடுபட்டேன்னு யாரு சொன்னாலும் அது தவறான கூற்று. ஏன்னா அது உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குதா இல்லையானு உங்களுக்கே தெரியாது. அது அத வாசனை, அது எப்ப வெளியில வருது கோபம், எந்த ரூபத்துல வரும், என்ன வார்த்தைகளை நம்ம பேச போறோம், என்னென்ன பிசிக்கலா என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்னா கோபத்தை உண்டு பண்ணுகிற சூழ்நிலை அதிகம் வருவதை, வேதாந்த வகுப்புகளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதிகம் வருவதை ஒருவர் அறிய, உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாலே மனம் என்னமோ நல்லா கரெக்டா போயிட்டு மாதிரி இருக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எனக்கு துக்கம் கொடுக்கிற சூழ்நிலை அதிகம் வருதுன்னா அது இறைவன் கொடுக்கிற பிரசாதம். டு மெஷர் யுவர் பண்புகள், வேல்யூஸ். அதை மெஷர் பண்றதுக்கு வேல்யூவை நீங்க மெஷர் பண்ணுனா சூழ்நிலை தான். அதை வச்சுதான் நீங்க உங்களுடைய பண்புகளை வளர்த்தி கொள்ள முடியும். அது எப்படி துக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த பண்புகள் இருந்து நழுவுகிற சூழ்நிலை வரணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? அந்த பண்புகளை நான் பெற்றுட்டுனா இல்லையா, எந்த லெவல் இருக்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்ப அடுத்தது, அப்ப ஞானிக்கு என்னது? அதே வேற சொன்னது, ஹைலி ரிஸ்க். நீ அந்த வேல்யூவ விட்டுறாத. அடுத்த சூத்திரம், இது ஆத்ம ரக்ஷணார்த்தம் தான். லோகோபி தாவதேவ போஜனாதி வியாபாரஸ்துவா ஷரீர தார நாவதி. ஷரீர, இப்பதான் சொல்ல, சரீரத்தில் இருக்கிறவரை சரீரத்தை போஷிக்கணும். அதற்குண்டான கர்மத்தை அவரு செய்துதான் ஆகணும். லோகோபி தாவத்து ஏவ பிரிக்கும் போது
லோகஹ அபி தாவத்து ஏவ, எந்த தாவத்து எது வரைக்கும், போஜனாதி வியாபாரஸ்த்வா ஷரீர தாரணாவதி. இது மீனிங் கொடுக்குறேன், எழுதிக்கேன், அதுக்கப்புறம் அதாவது எதுலயும் ஒரு அளவா இருக்கணும். இப்ப எதுக்கு சொல்றாரு, இப்ப எதுக்கு வந்துட்டாரு இவ்வளவு நேரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் சொன்னாரு. இப்ப குவான்டிட்டி எங்க டச் பண்றாரு, குவான்டிட்டி ஆஃப் கர்மா. எவ்வளவு குவான்டிட்டியில அவன் கர்மத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரியும். ஒரு ஞானிக்கு தான் செய்யற கர்மத்துல பேலன்ஸ் பண்ண தெரியும். ஏன்னா லோகக்ஷேமார்த்தம்னு காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ட்ரஸ்ட்லயே போய் வேலை செய்யறேன் அப்படி இல்லை, எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத அவரு இது வர 2 சூத்திரத்துல சொல்றாரு. லோக விஷயத்தில் கூட, லோக அப்படின்னா லோக விஷயங்களில் அப்படின்னா நீங்க இருக்கிற சுவதர்மமா இருக்கலாம், நீங்க செய்யற எந்த கர்மங்களாக இருந்தாலும், நித்திய கர்மம் நைநித்திய கர்மம் பிராயச்சித்த கர்மம் பிராரப்தம் எதா இருந்தாலும், லோக அபி எல்லா கர்மங்களும் தாவத்து ஏவ, தாவத்துனாங்க ஒரு லிமிட் இருக்கு, அதுவரைன்னு அர்த்தம். தாவத்து அப்படின்னா சமஸ்கிருதம் பாத்தீங்கன்னா அதுவரை அப்படின்னா அதுல ஒரு லிமிட்டட் ஒரு மெஷர்மெண்ட் ஒரு அளவு இருக்கிறது. லோக விஷயங்கள் செய்கிற கர்மங்கள் என்ன இருக்குது, ஒரு அளவு, ஒரு லிமிட்டட் ஒரு அளவு இருக்கணும். எந்த அந்த அளவுங்கிறது எதை வச்சு மெஷர் பண்றோம், போஜனாதி அந்த உடல் எது வரைக்கும் நம்ம சாப்பிடணும். போஜனம்னா மினிமம் ஆக்டிவிட்டிஸ் எதுக்கு, டு மெயின்டைன் அல்லது இந்த உடம்பில் நான் வாழ்ற வரைக்கும் எனக்கு என்ன இருக்கணும், போஜனம் போஜிக்கணும். உடம்ப நாம என்ன பண்ணிதான் ஆகணும், அலைஞ்ச பசிக்கும் சாப்பிட்டுதானே ஆகணும். அதற்குண்டான கர்மங்கள் செய்யணும், அதை செய்யாம விடக்கூடாது. ஏன்னா 0 டிரான்சாக்சனுக்கு வந்துடக்கூடாது ஞானி. ஒரு கிரகஸ்தா ஞானியா இருந்தாலும் சார், சன்னியாசி ஞானியா இருந்தாலும் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஐ வில் நாட் டூ எனி டிரான்சாக்சன் இன் திஸ் வேர்ல்ட் வரக்கூடாது, வர முடியாது. எப்படி சரீரத்தை போஜனை பண்றது? சோ அந்த குவாலிட்டி எப்படி, அந்த குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கணும்னா வியாபாரஸ்துவா எது, இந்த எது வரைக்கும் அந்த வேர்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஆஷரீர அதை எப்படி பிரிக்கணும், ஆஷரீர ஷரீர தாரணாவதி, அதாவது இந்த உடலில் as long as you carry the body, எது வரைக்கும் இந்த உடம்பை நீங்கள் தூக்கி கொண்டு இருக்கிறீர்களோ அப்படின்னு என்ன அர்த்தம், வாழ்கிறீர்களோ. தாவத் ஆஷரீர தாரணா until அந்த அவதி, அந்த அவதின்னு ஒரு தாரணா அவதி, அவதினாங்க as long as you carry the body with you, அதான் டைரக்ட். as long as you carry the body with you, நீ வியாபாரம் பண்ணித்தாகணும். டிரான்சாக்சன்ஸ் வியாபாரம்னா டு இண்டீட் யூ மஸ்ட் டூ டிரான்சாக்சன்ஸ் பண்ணித்தான் ஆகணும். 0 டிரான்சாக்சன் கூடாது, ஓவர் டிரான்சாக்சன் கூடாது. அப்பதான் என்ன சொல்றாரு, தி குவான்டிட்டி, தி டிரான்சாக்சன். டிரான்சாக்சன் உலகத்தோடு இருக்கிற வியாபாரம். வியாபாரம் என்ன, கம்யூனிகேஷன். இந்த உலகத்தோடு நான் வச்சுக்கிற கம்யூனிகேஷன், வியாபாரம், டிரான்சாக்சன்ஸ் எப்படி இருக்கணும், போஜனாதி எது ஆதிபதம் போடுறாரு, சாப்பாடு, உணவு, உடை, இருப்பிடத்துல ஆதிபதம். உணவு அவர் போட்டாரு, நீங்க அவருக்கு என்ன வேணும், உடையும் வேணும், அப்புறம் தங்கறதுக்கு ஒரு இருப்பிடமும் வேணும். சோ அதற்கு மினிமம் என்ன கர்மத்தை இதையெல்லாம் வச்சிருக்கு. உணவு, உடை, இருப்பிடத்தை பெறுவதற்கு உண்டான கர்மங்களை அவர் சரீரம் இருக்கும் வரை செய்யணும். அதற்கு மேற்பட்ட கர்மங்கள் அவசியமற்றது. இது யாருக்கு, கிரகஸ்த ஞானி. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா டோட்டல் கமிட்மெண்ட் டு த சர்வீஸ் டு த வேர்ல்ட் போயிடுறது. எது ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் கீப் இன் டச், சாஸ்திரத்து கூட டைம் இல்லாம அந்த 1 hour கூட கொடுக்க முடியாமல் என்ன பண்ணிடுறது, கம்ப்ளீட்டா லோகக்ஷேமார்த்தம். தவறு. புரிஞ்சுங்களா எப்படி சொல்லுதுன்னு சாஸ்திரம்? நீ கம்ப்ளீட்டா எங்க போயிடக்கூடாது, உனக்கு உண்டான அந்த சரீரம் நீ தூக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கீப் இன் டச் வித் சாஸ்திரத்து இருக்கணும். உனக்கு உண்டான உணவு, உடை, இருப்பிடத்துக்கு உண்டான கர்மங்களை மினிமமாக செய்து கொண்டு வாழணும். அதற்கு மேல போனினாலும் அது வேஸ்ட். 0 டிரான்சாக்சன் வந்தீனாலும் வேஸ்ட் ஆயிடுவ. ரெண்டுலயும் என்ன ஆயிடுவ, வேஸ்ட் ஆயிடுவ. அதான் சொல்றாரு. லோக்கா அப்பி அதா இருந்தாலும் ஒரு அளவு, எது வரைக்கும் தாவத்துல ஒரு அளவோட, எது வரைக்கும் உணவு, உடை, இருப்பிடத்தை பெறுவதற்குண்டான டிரான்சாக்சன். வியாபாரம்னா டிரான்சாக்சன், கம்யூனிகேஷன், தொடர்பு. எது வரைக்கும் ஆசரீர தாரணம், இந்த நீ சரீரத்தை கேரி பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும், உங்கள்கிட்ட இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும்
அந்த ஆசிரம தர்மத்துக்கு நேரம் கொடுக்கணும். நீ எங்க இருக்கிற? கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறியா? ஏன்னா அவரா கிரகஸ்த ஞானியை பத்தி தான் பேசிட்டு வர்றாரு. அப்போ கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறியா? அந்த ஆசிரம தர்மத்தை கொடுக்கும். அந்த ஆசிரமத்துக்கு உண்டான தர்மத்துக்கு நேரம் கொடுக்கணும். கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உண்டான தர்மத்துக்கு உண்டான நேரத்தை கொடுக்கணும். நான் ஞானத்தை பெற்று விட்டேன், நான் வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் கண்ண மூடி எந்நேரம் சாமி ரூம்ல தான் போத்திருப்பேன், எனக்கு யாரை பத்தி கவலை இல்ல, இப்படி எல்லாம் வாழ்றது என்ன என்ன அர்த்தம்? அவர்கள் முழுமையா ஞானத்தை பெறலின்னு அர்த்தம். இதெல்லாம் மத்தவங்களுக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்றது. நான் ஞானின்னு மத்தவங்க நினைக்கணும்னு சில செயல்பாடுகள் நீங்க ஒரு விடம் கண்டீர்கள் என்றால், எப்படி ஞானின்னு நீங்க எல்லாரும் நினைக்கணும்னு ஒரு செயல்பாடு எனக்குள்ள வந்தது, நான் ஞானி அல்ல. அத புரிஞ்சுக்கணும். யாரு? அந்த அவசியமற்றவர் ஞானி. தான் ஞானின்னு மத்தவங்களுக்கு ப்ரொபகண்டா பண்ணணுங்கிற அவசியம் அவருக்கு தேவையே இல்லை. அப்படி ப்ரொபகண்டா பண்ண ட்ரை பண்றாங்க. ஆக்டிங் நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோபாவமா இருக்கிறாரா இல்ல நடிச்சிட்டு இருக்கிறாராங்க நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம மண்டை நல்லா கரெக்டா சொல்லும். சோ நடிக்கிறாங்க, சொசைட்டிக்காக அவங்க ஞானி இப்போ நடிக்கிறாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பாதியில் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டி இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். சோ என்ன பண்ணணும்? நம்ம நிதித்தியாசனத்தை எவ்வளவு காலம் கொஞ்ச நாளைக்கு அந்த சாஸ்திரத்தை சிந்திக்கணும். until death you must keep in touch. எப்படி வேணா வச்சுக்கோ, you must give time to சாஸ்திரா அல்லது you must keep in touch with வேதாந்தா. எப்பேற்பட்ட மகா ஞானியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஞானி மகானாக இருந்தாலும் அந்த காம குரோத லோக வாசனைகள் வெயிட்டிங் அட் த டோர் ஸ்டெப் எங்க நிக்குது? வாசப்படியில் நின்று கொண்டிருக்கும் அவரை நிலை தடுமாற செய்வதற்கு. எதை சொல்லுவாரு பகவான்? தியாயத்தோ. என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாரு? தியாயத்தோ விஷயான் பும்சக. ஒரு விஷயத்தை 4 தடவை 5 தடவை அவசரம் ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு என்ன வந்துடும்? காமக. காமத்துல இருந்து குரோதக. குரோதம் என்ன பண்ணும்? நாஷ்யதி. அவரை எது? அழித்துவிடும். சோ டைம் அலாட்மெண்ட் டு வேதாந்தம். நாங்க இது என்னங்க படிச்சா மட்டும் போதும், அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா எப்படி இப்படி சொல்றீங்களே? வாழ்க்கையில டைம் அலாட்மெண்ட் ஃபார் ஃபுட் கொடுக்கறமா இல்லையா? நீங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த சாப்பாடு டைம் எப்படியாவது அதுக்கு உண்டான டைம் முயற்சி எஃபர்ட் போட்டுட்டு தானே வெளியூருக்கே போனாலும் மத்தியான சாப்பாடு இங்க சாப்பிடலாம், நைட் சாப்பாடு. அது மாதிரி ஃபுட் அலாட்மெண்ட்டுக்கு வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, அதுதான் ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த அலாட்மெண்ட் டைம். அதை போ எதுக்கு கொடுக்கணும்? டைம் அலாட்மெண்ட் ஃபார் வேதாந்தா. உணவுக்கு அலாட்மெண்ட் எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க? உங்களுடைய ஆயுள் முடிகிற வரை உணவுக்கு டைம் அலாட்மெண்ட் பண்றோமா இல்லையா? சமையல் பண்றோம், சாப்பிடுறது. சமையல் பண்றது எதுக்கு சமையல் பண்றோம்? அந்த டைம் அலாட்மெண்ட் சாப்பிடறதுக்காகத்தானே. அந்த உணவுக்காக நம்ம எவ்வளவு நேரத்தை செலவு பண்றோமோ அதை போ டைம் அலாட்மெண்ட் ஃபார் வேதாந்தா அவசியம். அது நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம். நீங்க அதை டீச்சி ஷேர் பண்ணிக்கலாம், அல்லது அதுல எழுத்து வடிவமாக கொடுக்கலாம். மொத்தத்துல கீப் இன் டச் வித் சாஸ்திரம். அப்ப என்ன பண்ணக்கூடாது? ஜீரோ டிரான்சாக்சனும் தப்பு, ஓவர் டிரான்சாக்சனும் தப்பு. கரெக்டா மீடியமான ஒரு டிரான்சாக்சன் நாம் இது உலகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா டாபிக் அப்படியே ஜஸ்ட் மாத்துறாரு. இதோட நீங்க ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாபிக்கே கொஞ்சம் மாறுது. இவ்வளவு நேரம் டிராவல் ஆயிட்டு இருந்த பக்தி, துவைத பக்தி, அத்வைத பக்தி எல்லாம் இருந்தது பாத்தீங்களா? அதுல கொஞ்சம் ட்ராக் மாறுது. என்ன சொல்றாரு? தல் லக்ஷணானி வாச்சியந்தே நானாமத வேதாத்து. தல்லுனா தத்து தான், அந்த இடத்துல தல்லா இருக்கு. தத்து லக்ஷணானி. இந்த இடத்துல தத்துங்கிறது பக்தி. புரோனோன் எதை எடுத்துக்கணும்? பக்தி. எது மெயின் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு? அத்வைத பக்தி. அது இங்க தத்து. லக்ஷணானி அத்வைத பக்தியினுடைய டெஃபினிஷன். லட்சணம்னா டெஃபினிஷன். அது நேற்று கூட ஒத்து கேட்டீங்க. லட்சணம்னா என்னங்கன்னா டெஃபினிஷன் தான். லக்ஷணானி எதுக்கு? அத்வைத பக்திக்கு உண்டான லட்சணானி வாச்சியந்தே கூறப்போகிறேன். எதை பத்தி? அத்வைத பக்திக்கு உண்டான டெஃபினிஷன்ஸ வாச்சியந்தே. வாச்சியந்தேனா ரெப்ரசன்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. நான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்றேன். எதை பேஸ் பண்ணி? நானா விதவிதமான மத வேதாத்து. செவரல் பிலாசபி, செவரல் அப்ரோச்சஸ். ஒருத்தரும் நிறைய பிலாசபி இருக்கு. சாங்கிய பிலாசபி, புத்த பிலாசபி, இதெல்லாம் அவங்களுக்கு they have their own philosophy. அப்படி in different philosophyல
பக்திய பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற டாபிக் அப்படியே கொஞ்சம் மாறி வெளியில வர்ற. எப்படி டிஃபரெண்ட் செவரல் ரிஷிகள் அவரை போற பார்த்து ஒரு ரிஷியும் 3-4 பேர் எடுத்துக்கிறார். அந்த 4 பேரும் ஃபர்ஸ்ட் வியாசர், அவர் பக்திக்கு என்ன டெபினிஷன் கொடுக்கிறாரு. அடுத்தது கர்க ரிஷி, வெரி ஃபேமஸ் ரிஷி, அவரு டெபினிஷன் என்ன கொடுக்கிறாரு பக்தி. அதாவதுங்க இது என்னது, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. பக்தி நாங்க ஈஸ்வரிடம் வைக்கிற பரப்பிரேமம், அதில் மாற்றம் கிடையாது. ரூட் காச மாத்திரக்கூடாது. பக்தினா ஈஸ்வரிடம் வைக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஈஸ்வரா. அதை நாம எப்படி வெளிப்படுத்துறோம், ஈஸ்வரன் எங்களுக்கு ரூபம் கொடுக்கறது, அதனால ரூபத்தோடு கூடிய தேவதைகளை நம்ம என்ன பண்றோம், வழிபடுவது அப்படிங்கிறது ஈஸ்வரா பக்தின்னு எடுத்துக்கணும். தேவதைகளை நம்ம வழிபடுவதுங்கிறது எதை காமிக்குது, லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஈஸ்வரா. அதுல மாற்றம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாய் ஒரு குழந்தை, தாய் குழந்தையிடம் அன்பு செலுத்துறதுங்கிறது ஒண்ணுதான். ஆனா அதுல விதம் வேறுபடுதா இல்லையா, எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் லவ் டிஃபர் ஆகுதா இல்லையா. ஒரு தாய் எதுக்கு எடுத்து கிளி வைப்பாங்க, சந்தோஷமா கிள்றது பிச்சி, ஒரு தாய் அணைச்சு முச்சம் கொடுக்கறது. சோ இதெல்லாம் என்னதான் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் லவ் தான், பட் இன் டிஃபரண்ட் ஃபார்ம். கிள்றது, அடிக்கிறது, அது கோவம் வர மாதிரி பேசுறது, அது ஒரு அது கோவம் வருது அப்படின்னா பேசி பேசி பாக்குறது, அது எல்லாம் எதை காமிக்குது, அன்பு. அதேதான் அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேல இருக்கிற அன்பு. நான் எந்த குழந்தையிடம் நம்ம ஒரு அன்பா இருக்குன்னா, சில பேர் அன்பை எப்படி வெளிப்படுத்துறாங்க, கிள்ளி வைப்பாங்க, சில பேரு கட்டி வச்சு முத்தம் கொடுக்கறது. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் லவ் டிஃபர் ஆகுதா இல்லையா. அதை போ பக்திங்கிறது டெபினிஷன் மாத்திரக்கூடாது. லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஈஸ்வரா தான். எத்தனை ரிஷிகள் வந்தாலும் அதுல மாற்றம் கிடையாது. பட் வியாசர் அதை எப்படி வெளிப்படுத்துறாரு, கர்க ரிஷி எப்படி அதை கர்க ரிஷி அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு, சாண்டில்ய ரிஷி அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு, 4வது நாரதர் என்ன டெபினிஷன் கொடுக்கிறாரு. சோ இனி வரப்போற சூத்திரத்துல 4ல ஃபர்ஸ்ட் வியாசர் பக்திக்கு என்ன டெபினிஷன் கொடுக்கிறாரு, கர்க ரிஷி என்ன டெபினிஷன் கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் சாண்டில்ய ரிஷி என்ன டெபினிஷன் கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் நாரதர் என்ன பண்றாரு, நான் ஒரு டெபினிஷனை கொடுக்கிறாரு. பக்தியினுடைய வெளிப்பாட்டுக்குண்டான டெபினிஷன் லட்சணம். அததான் எப்படி எதை வச்சு பேஸ் பண்றாரு, டிஃபரெண்ட் நானா மதம், அவங்களுக்கு ஒரு மதம் பிலாசபி இருக்கு பாத்தீங்களா, அதன் பிரகாரம் அவங்க பக்திய டிஃபைன் பண்றாங்க. லவ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் மெனி வேஸ், அதுல எப்படி எப்படி லவ் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வியாசர். அடுத்த சூத்திரம் பாத்தீங்கன்னா வியாசர் படிக்கிற அதுலயே வரும் பாருங்க, பாரசரியகன்னு ஒரு வேர்டு வருதா, அப்ப வியாசருக்கு உண்டான ஒரு பேரு. நம்ம சூத்திரத்தை படிக்கிற ஊஜாதிஷ்வனு ராக இதி பாராசரிய. அந்த பாராசரிய அண்டை பண்ணிக்க பக்கத்துல வியாசம் எழுதி வச்சு. அந்த வியாசர் how he defines அத்வைத பக்தி. இந்த நாரதர் அத்வைத பக்திக்கு கொடுக்கிறார். அத்வைத பக்திய வியாசர் என்ன வார்த்தையில டிஃபைன் பண்றாரு, என்ன வார்த்தை, ஊஜாதிஷ் வனுராக இதி. இதி மீன்ஸ் கொட்டேஷன் முடிஞ்சிருச்சு. எப்ப கொட்டேஷன் ஆரம்பிக்கணும், ஊஜாதிஷ்வனுராக அப்படிங்கறது வித்தின் கொட்டேஷன் போட்டுக்கணும். இதுங்கிறது எப்பவுமே சமஸ்கிருதத்துல அதுக்கு முன்னால் இருக்கிறது கொட்டேஷன் அர்த்தம். அதுக்காக இது எனக்கு அம்மா போட்டு அதெல்லாம் இங்கிலீஷ்ல போடுற மாதிரி ஓபன் த கொட்டேஷன் க்ளோஸ் த கொட்டேஷன் அப்படி எல்லாம் போட மாட்டோம் சமஸ்கிருதத்துல. இதுங்கிற வேர்டு பார்த்துட்டா அதுக்கு முன்னால் இருக்கிற சென்டர் வேர்ட்ஸ் எல்லாமே இங்க வித்தின் கொட்டேஷன் போடும். அப்ப எது கொட்டேஷன்ல வரும், ஊஜாதிஷ்வனு ராக ராகக, அந்த இடத்துல விசர்க வரும். அது ஈ வந்ததுனால டிராப் ஆயிடுச்சு. ராகக இதி இப்படின்னு யார் சொல்றா, பாராசரியா ஆச்சுங்களா. அடுத்த சூத்திரம் படிங்க. கதாதிஷ் விளக்கணம் பார்க்க போனா யார் யார் ரிஷிங்கிறத பற்றி நான் சொல்றேன். இப்ப அடுத்த ரிஷி பாருங்க, கதாதிஷ்வதி, அது இதி. இது யார் சொன்னது, கர்கஹா. இது 2வது ரிஷி. இவர் என்ன சொல்றாரு, கதாதிஷு திஷ்வதி இதி கர்கஹா, அப்படி இவரு சொல்றாரு. அடுத்தது யாரு, சாண்டில்ய ரிஷி. அடுத்த சூத்திரம் பாருங்க, ஆத்ம ரத்ய விரோதேனேதி சாண்டில்யா. சாண்டில்ய ரிஷி சொல்ற டெபினிஷன். அதுக்கு அடுத்த சூத்திரம் பாருங்க, நாரதஸ்து. ஆரம்பிக்கிற அடுத்த சூத்திரம் எப்படி ஆரம்பிக்குது, நாரதஸ்து, நாரதர் கொடுக்கிற டெபினிஷன். சோ இப்ப 4 ரிஷி வர்றாங்க. எதுக்காக நான் பார்க்க சொல்றேன்னா, அந்த ஸ்பெல்லிங் கரெக்டா வரதுக்காக நான் அது படிச்சு காமிச்சேன். பாராசரியா என்ன ஸ்பெல்லிங், கர்க, அடுத்து சாண்டில்ய ரிஷி, அடுத்தது நாரதஸ்து. என்ன சூத்திரங்கிறத ஒன்னொன்னா பார்க்க.
இவங்க 4 பேர்ல ஒருத்தர் நாரதர் உள்ள வந்துறாரு. சோ மத்த 3 பேரு தன்னுடைய டெபினிஷன் என்ன அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்க போறோம். இப்போ நாம இத அவரு மெயின் சப்ஜெக்ட் நாரதர் ஃபர்ஸ்ட் யாரு? இப்போ வியாசர். வியாசரை பத்தி உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன். அதாவது வியாசர் இல்லைன்னா 4 வேதங்களும் இல்லை. அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்கார் வியாசர். அது எப்படி இருந்து வியாசரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு முன்னா வேதம்ங்கிறது அதுக்கு முன்னாலே இருந்தது. ஆனா அவர் என்ன பண்ணாரு, இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணி, அப்ப வேதம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கல்கத்தால ஒரு பக்கம் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க, காஷ்மீர் பக்கம் ஒண்ணு, குஜராத்ல ஒண்ணு, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகால ஒண்ணு, அவங்கவுங்க ஒரு பரம்பரையில் அந்த வேதத்தை ஓதுறது, அந்த வேதாந்தத்தை படிக்கிறது, பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் இந்தியா ஃபுல்லா பரவி கிடந்தது. கல்கத்தால இருக்கிறவனுக்கு தமிழ்நாட்டு இருக்கிறது என்னன்னு தெரியாது, தமிழ்நாட்டு இருக்கிற வழிபாடு குஜராத் இருக்கிறது என்னன்னு தெரியாது, குஜராத்ல இருக்கவங்களுக்கு காஷ்மீர்ல என்னங்கிறது தெரியாது. இந்த காஷ்மீருக்கு மேல எல்லா பக்கம் இருந்ததுதான் அப்ப இருக்கிற அகண்ட பாரதம்னு பேரு. சைனாவுக்குள்ள இன்க்ளூட் அந்த காலத்துல. அப்ப அங்கங்கெல்லாம் பரவி இருந்தது இந்த வேதம். இவர் என்ன பண்ணினாரு, எல்லா பக்கமும் டிராவல். அந்த காலத்துல டிராவல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நடந்து போகணும், இல்லைன்னா கூலி வச்சு தூக்கிட்டு போகணும், இல்லைன்னா மாட்டு வண்டிதான். அப்ப அந்த மாதிரி டிராவல் பண்ணி எல்லா பக்கமும் போய் கலெக்ட் பண்றாரு. கலெக்ட் பண்றதுனாங்க பேப்பர் இந்த பக்கம் வாங்கி ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து அந்த ஒரிஜினல் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஜெராக்ஸ் வாங்கிட்டு வர்றதில்ல. நீங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கணும்னா கொடுக்க மாட்டாங்க. ஏங்க அவங்களுக்கு கொடுப்பாங்களே, இவருக்கு இந்த வச்சுக்கோன்னு கொடுத்துருவாங்களா என்ன? அவங்ககிட்ட இருக்கிறது ஒரு காப்பி, அதை கொடுத்து போட்டு இப்ப கணபதி அதோட சீஸ் இவர் போறாரு, அங்க இருக்கு தெரியுது அவருக்கு, கணபதி அதோட சீஸத்தை கொடுங்கன்னா அப்படியே எடுத்து நீட்டிடுவாங்களா என்ன? திங்க் பண்ணி பாருங்க. அப்பதான் வியாசனா யாருன்னு தெரியும். என்ன பண்ணாரு, உட்காந்து அதை எழுதினாரு. கைப்படாது அப்பெல்லாம் ஏது பேனா பென்சில் அது தப்பான அழிக்கிற கிரப்பரு ஏதும் கிடையாது. அத பாம் லீஃப்ல எழுதி ப்ரொடெக்ட் பண்ணி அதை அவங்க கையில ஒப்படைச்சிட்டு அடுத்த ஸ்டார்டிங். சோ அவர் லைஃப் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா வேதத்தை ரக்ஷணார்த்தம். அவருடைய பிகின் ஆஃப் லைஃப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஒரு சாதாரண ஒரு வழிப்பறி கொள்ளையர், தெரிஞ்சுங்களா? அப்படி இருந்தவரு அப்புறமேல் இவ்வளோ ஒரு மாற்றம் வந்து அவர்தான் என்ன பண்ணாரு, இது வந்து ரிக்கு, இது யஜூரு, இது சாமம், அதர்வனம்னு பிரிச்சாரு. அப்ப நீங்க வந்து இத அதுக்கு அவங்க உங்களுக்கு உண்டானதை பிரிச்சு ஒரு முறைப்படுத்தி உபனிஷத்துக்களை முறைப்படுத்தி மனித இனத்துக்கு கொடுக்கலீனா, வியாசர் மட்டும் அந்த வேலை செய்யலீன்னு வச்சுக்கல, எல்லாம் இன்னைக்கு எப்பவே அழிச்சு கொடுக்கும். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் ஒரு வேதத்தில் உள்ள இருக்கிறான்னு வச்சுக்கல, அது மத்த பக்கம் என்னன்னு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இருக்கிறது அவர் கிணத்து தவளை மாதிரி அவங்களுக்கு இருக்கிறத அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்களே என்ன முறையில் வேதத்தை வழிபடுறாங்க, என்னென்ன வேதங்கள் அவங்க கையில் இருக்கு. அப்ப என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா பண்ணாரு, அது கலெக்ட் பண்ணது கூட பிசிக்கலா ஆளை வச்சு கூட பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணாரு பாருங்க, பிரம்மசூத்திரம் அல்டிமேட். இன்னைக்கு வந்து வேதாந்தத்துல பிஹெச்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க லாங்குவேஜ்ல லௌகிக விஷயத்துல ஒரு விஷயத்துல பிஹெச்டி என்ன சொல்றோம், என்ன அதில் டாப். அந்த மாதிரி வேதாந்தத்துக்கு எதுங்க பிஹெச்டி, அதுக்கு மேல படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா பிரம்மசூத்திரம். அதை கொடுத்தவரு வியாசன். அது பாருங்க சூத்திரம். இப்ப நாம என்ன படிக்கிறோம், அந்த சூத்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த சூத்திர வடிவமானதெல்லாம் படிக்கிறதே. நாரத பக்தி சூத்திரம் இதே மாதிரிதான் அங்க இருக்கும். எப்படி நாரத பக்தி சூத்திரம் அப்படி ஒரு சூத்திரத்து ஒரு லைனா இருக்கு, அதே மாதிரிதான். சரி, அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, உபனிஷத்துக்கள் எல்லாத்தையும் 10 உபனிஷத்துல எடுத்துட்டாரு. அந்த அவர் வியாசர் எந்த 10 உபனிஷத்துகள் எடுத்தாரோ அதுக்குதான் சங்கரர் பாஷ்யம் எழுதிட்டார். ஏன்னா பிரம்மசூத்திரம் புரியணும்னா நீங்க 10 உபனிஷத் படிச்சிருக்கணும். அந்த 10 உபனிஷத் படிக்கணும்னா பாஷ்யம் தேவைப்படுது. அதனாலதான் சங்கரர் அந்த 10 உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதிட்டார். எது, வியாசர் எந்த 10 உபனிஷத்தை எடுத்து வச்சு என்னங்க பண்ணாரு, அனலைஸ் பண்ணாரு. மீமாம்சான்னு பேர். அனலைஸ் பண்ணாரு. என்ன அனலைஸ் பண்ணாரு, உபனிஷத்துக்கள் இதத்தான் சொல்ல வருது, வேற கருத்துக்கள் சொல்லலை அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நிச்சயம் பண்ணினார். எல்லாத்துக்கும் ஒரு கருத்து எடுத்து வச்சு இதத்தான் உபனிஷத் சொல்லுது, இந்த உபனிஷத்துல இது சொல்லிருக்கு, அந்த ஏன்னா அவர் அது நிர்ணயம் பண்றாருன்னா 10 உபனிஷத்து இப்படி மண்டைக்குள்ள அப்படியே மனப்பாடமா இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு கருத்தை எடுத்து வச்சு உபனிஷத்து வந்து மாயை தத்துவத்தை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, மாயை தத்துவத்தை பத்தி கேன என்ன சொல்லுது, கட்டோ என்ன சொல்லுது, இப்படி மாண்டூக்கி என்ன சொல்லுது, பிருகதாரண்ய உபனிஷத்து என்ன சொல்லுது. சோ மாயை தத்துவம் இதுதான்.
பிரம்ம தத்துவத்தை பத்தி கட்டோ என்ன சொல்லுது, கேன என்ன சொல்லுது, குண்டக்க என்ன சொல்லுது, இப்படி அங்க கொட்டேஷன் எடுத்து வச்சு இதுதான் பிரம்ம தத்துவம் இப்படி பண்ணுறதுக்கு பேருதான் பிரம்மசூத்திரம். நிர்ணயம் மீமாம்சா, உத்தர மீமாம்சா. இது அவர் பண்ணது பேர் உத்தரம்னா வேதத்தினுடைய உத்தர பாகத்துக்கு ஒரு மீமாம்சா, பூர்வ பாகத்துக்கு பண்ணவர் ஜெய்மினி. பூர்வபாகன கர்மகாண்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு சூத்திர வடிவில் கொடுத்தவர் ஜெய்மினி. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வியாசருடைய ஸ்டூடெண்ட். அவர் என்ன பண்ணாரு, அந்த முன்னாள் இருக்கிற இவருடைய ஸ்டூடெண்ட். ஜெய்மினி வியாசருடைய ஸ்டூடெண்ட். 2 பேரும் ஒர்க்க பிரிச்சுக்கிட்டாங்க. ஜெய்மினி கூப்பிட்டு, டேய் நீ போய் என்ன பண்ணு, கர்மகாண்டத்துக்கு ஒரு மீமாம்சா பண்ணு, விசாரம் பண்ணி ஒரு யோகமும் ஹோமமும் யக்னமும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சூத்திர வடிவுக்கு கொண்டு கொடுத்தாரு ஜெய்மினி. இவர் என்ன பண்ணாரு, உபனிஷத்துக்களை எடுத்து வச்சு மீமாம்சா. அவர் பண்ணிடுது பூர்வ மீமாம்சா, ஜெய்மினி பண்ணிடுறதுக்கு பேரு பூர்வ மீமாம்சா. அனலைஸ் பண்றது பூர்வ கர்மகாண்டத்தை. இவரு பண்ணிடுது உத்தர மீமாம்சா. அனலைஸ் பண்ணி அதுதான் என்னது நான் சொன்னது பிரம்ம சூத்திரம். தட் இஸ் அல்டிமேட் இன் வேதாந்தா. அத புரியணும்னா அவர் வியாசர் எழுத இந்த பிரம்மசூத்திரத்தை நீங்க படிக்கணும்னா 10 உபனிஷத்தும் பிங்கர் டிப்ல இருக்கணும். ஏன்னா அவர் பாட்டுக்கு இங்க இருந்து கொட்டை அது இங்க கேனோ உபனிஷத்து இருந்து நான் எடுக்கிறேன்ல கொடுக்க மாட்டாரு. அவரு பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. நம்மளுக்கு என்ன தெரியணும், இது கேனத்துல வருது, இது கட்டோல வருது, இது முண்டக்கத்துல வருது, இது மாண்டோக்கியத்துல வருது, நமக்கு தெரியணும். அப்பதான் அவர் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா என்ன சொல்லுது இந்த அர்த்தத்தை கட்டோல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் 10ஐயும் கரைச்சு குடிச்சிருந்தா தான் நீங்க பிரம்மசூத்திரத்துக்குள்ளேயே போக முடியும். போய் கிளாஸ்ல உட்கார்ந்துக்கலாம், நானும் பிரம்மசூத்திரம் படிக்கிறது, இங்க ஒண்ணு ஏறாது, கஷ்டம். அப்ப யாரு எதுக்காக சொன்னா வியாசர்னு ஒரு வருது, அவரை நம்ம பாராட்டாமல் நம்ம அடுத்த அந்த சூத்திரத்தை படிக்கிறதுல அர்த்தமே இல்லை. அப்படிப்பட்ட வியாசர் இப்ப தெரியுதுங்களா, அவரிலே வியாசர் எதை சொல்லிருக்காரு அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அதுக்காக தான் அவருடைய வேல்யூ என்ன, வேதாந்தத்தில் அவருடைய ரோல் என்ன, தி பிக்கஸ்ட் ரோல், பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வியாசர். சங்கரர் விடவான்னு கேட்டா ஆமாங்களாம். ஏன்னா அவர் பண்ணி வச்சதுனால இவர் அழகா அந்த 10 கட்டு பாஷை எழுதிட்டாரு. சோ அவருக்கு மேலையான்னு கேட்டா அப்ப அவரு பக்தி பத்தி என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அப்பதான் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வருன்றதுக்காக நான் அதை கொடுத்தேன். ஏன்னா வியாசர் எதை பத்தி சொல்றாரு. இப்ப நாம ஏன்னா இப்ப நாரதர் என்ன நம்ம பாத்துட்டு வந்தோம், நமக்கு நல்லா தெரியும். துவைத இன்ஃபார்மல் பக்தினா என்னன்னு தெரியணும். ஏன்னா இந்த வியாசர் கொடுக்கிற சூத்திரத்துடைய அர்த்தம் தெரியணும்னா நாரதர் இவ்வளவு நேரம் கூறுன ப்ராசஸ் ஆஃப் பக்திய வச்சிருந்தா தான், மண்டைக்குள்ள இருந்தா தான் இது புரியும். அது நோட்ஸ்ல இருக்கலாம், மண்டைக்குள்ள இருக்கணும், அப்பதான் இது புரியும். என்ன இருக்கணும், சிம்பிளா ஷார்ட்டா சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் இப்ப கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்களா அதேதான். ஃபர்ஸ்ட் துவைத இன்ஃபார்மல் பக்தி. இப்ப கண்ணப்ப நாயனார் கறிய சமைச்சு கொடுத்தாரு, இன்ஃபார்மல் பக்தி. பட் இஸ் பக்தி தப்புன்னு சொல்லக்கூடாது. நாயன்மார்கள் எத்தனை பேர் எத்தனை கறி சமைச்சு கொடுத்தவங்களா இருக்காங்க, அதெல்லாம் பேரு இன்ஃபார்மல் பக்தி. அதுல இருந்து அது மாதிரி நம்மளும் சில இன்ஃபார்மல் பக்தி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். எடுத்த வேதாந்தத்துல இறைவன் எப்படி வழிபடுறதுன்னு சொல்லி கொடுக்குற நம்ம யாரு இருக்கா? சோ நம்ம இன்ஃபார்மல் பக்தியில தான் இருந்துட்டு பிடிச்ச கோயிலுக்கு போவோம், பிடிச்ச நேரத்துக்கு போவோம், பிடிச்ச பூஜையை பண்ணுவோம், நினைச்சா அபிஷேகம் பண்ணுவோம், நினைச்சா வஸ்திர வாங்கி கொடுப்போம், நமக்கு ஏதோ காரியம் வேண்டிக்கிட்டு நம்ம இப்படித்தான் எல்லாரும் இருக்கிறோம். தப்பில்லை, அது இல்லாம இருந்தா தான் தப்பு. புரிஞ்சுங்களா? நிறைய பேர் கேட்கறது எங்க இன்ஃபார்மல் பக்திங்கிறது தவற, முறையற்ற தவறுன்னு சொல்லக்கூடாது, தவறுன்னு சொல்லக்கூடாது, அது அவசியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கடந்து வரணும். இறைவனை முறைப்படி எப்படி வழிபடுறது, அது என்ன பார்த்தோம், துவைத, நான் வேறு இறைவன் வேறு. அந்த பக்தி தானே. ஃபார்மல் பக்திக்குள்ள வந்தீங்கனாலுமே நான் வேறு இறைவன் வேறு. இறைவன் நான் என் கஷ்டத்தை சொல்லலாம், இவர்கிட்ட வேணுங்கிறத நான் பேருக்கு வாங்கிக்கலாம். இது துவைத பக்தி. அதுக்கப்புறம் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதுக்கப்புறம் எங்க வர்றாவன், அத்வைத பக்திக்கு வர்றான். இந்த டிராவல் கரெக்டா பிளானிங்ல இருக்கணும், எதுவும் தவறு கிடையாது. இதுல நீங்க டிராவல் ஆகி வரணும். இப்ப அத்வைத பக்திக்கு வர்றான் அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியும், நமக்கு தெரியும். இப்ப துவைத பக்தி எப்ப இருக்கும்போது ஃபார்மலுக்குள்ள வந்தான், இன்ஃபார்மல விட்டு இருக்கு. இப்ப ஃபார்மலுக்குள்ள வர்றான், அவனுக்கு என்ன தெரியும், இறைவன் வேறு நான் வேறுன்னு தெரியும், துவைதம் அங்க இருக்கும், அதனால அதுக்கு பேர் துவைத பக்தி. ஆனா இறைவனிடம் இதெல்லாம் கேட்டு பெறுகிறேன். அத்வைத பக்திக்கு வந்தவங்க என்ன தெரியும், அவர்கிட்ட என்ன இருக்கும், இறை பக்தி இருக்கும். அவரு ஈஸ்வரா ஆசிரியம் தான். கர்மயோகி இப்ப துவைத பக்தி ஃபார்முலுக்கு யார் வருவா, கர்மயோகி உபாசனை பண்றவங்க எல்லாம் ஃபார்முலுக்கு வந்துட்டாங்க. கர்மயோகம் பண்றவங்க, உபாசனை பண்றவங்க.
அவங்களும் ஈஸ்வரா ஆசிரியம் தான். தன்னுடைய பிரச்சனைக்கு எங்கதான் சார்ந்திருப்பாங்க? ஈஸ்வரா ஆசிரியம். அவரை சார்ந்து, ஈஸ்வரனை வழி சார்ந்துதான் அவங்க ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க வராங்க அவங்க? அத்வைத பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம். இப்ப நம்ம எங்க வரோம்? அத்வைத பக்திக்கு வந்துடுறாங்க. அப்ப அவங்களுடைய பக்தியினுடைய நிலை என்ன? இதுதான் கொஸ்டின். இதுதான் வியாசர் விளக்குறாரு. எதை விளக்குறாரு? அத்வைத பக்திக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பக்தியினுடைய நிலை என்ன? ஏன் அப்ப நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ஒரு வேகம் என்ன தெரியும்? அத்வைத பக்திக்குள்ள வந்திருந்தாலும் அவங்களும் ஈஸ்வர ஆசிரியம் தான். அவங்களும் ஈஸ்வரனை வழிபடுவார்கள். ஈஸ்வரனா தேவதைகள் எடுத்துக்கணும். அவங்களுக்கு என்ன இருக்கும்? தேவதா வழிபாடு, ஈஸ்வர வழிபாடு பண்ணுவாங்க. ஈஸ்வர ஆசிரியம் தான். ஆனா என்ன தெரியும்? ஈஸ்வரா இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் மீ. ஞானிக்கு என்ன தெரியும்? அத்வைத பக்தனுக்கு என்ன தெரியும்? ஈஸ்வரா இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் மீ. ஈஸ்வரன் என்னை தவிர்த்து வேறல்ல அப்படிங்கிற மன ஆட்டிடியூடோட அவர் என்ன பண்ணுவாரு? ஈஸ்வர ஆசிரியம். பக்தியில தூக்கி போட மாட்டார், பக்தியில் இருப்பார். இதான் வியாசர் சொல்றாரு. இப்போ கொஸ்டின் எப்படி? ஏன்னா புரியாதவங்களுக்கு வர கேள்வி. இப்ப ஒருத்தர் துவைத பக்தியில நீங்க இருக்கிறீங்க, இது அவனுக்கு புரியல. அவன் கேட்கிறான், எப்படி அன்பு செலுத்துபவனும் ஒருவன், அன்பு செலுத்தப்படுபவரும் ஒருவன். இப்ப நான் வேறு இறைவன் வேறுனா என்னால அன்பு செலுத்த முடியும். யாரு கேட்கறது கேள்வி? பூர்வபக்ஷி வந்துட்டா அலர்ட் ஆயிடணும். அவன் என்ன கேட்கறான்? எப்பா 2 ஆள் இருந்தா ஒரு ஆளு பக்தன், இன்னொரு ஆளு சுவாமி, தேவதை, முருகன், விநாயகர். எனக்கு ஈஸியா புரியுது. நான் பக்தன், அங்க இருக்கா டெய்டி, டெய்டினா தேவதைகள் இருக்கிறாங்க. இப்ப நான் அவன் மேல அன்பு செலுத்துறது எனக்கு புரியுது. ஆனா ஞானி தானே அந்த தேவதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேர் யாரு சப்ஜெக்ட், யாரு ஆப்ஜெக்ட்? அவர் கேட்கிற கேள்வி அதுதான். 2 பேர், 2மே ஒருவனுங்கிறீங்களே, அந்த இறைவனும் என்னை தவிர்த்து வேற அல்லது சப்ஜெக்டும், பக்தி செலுத்துற பக்தனும் ஒருவனே, அந்த தேவதையும் அவரேங்கிறத எப்படி புரிகிறது? ஏன்னா இது வந்துங்க ஒரு தோஷம் வரும் சமஸ்கிருதத்துல. பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உபனிஷத்துக்கள் இந்த தோஷத்தை நம்ம விசாரமா பார்க்க போறோம். அதுக்கு என்னன்னு ஹிண்ட் மட்டும் கொடுக்குற. அந்த தோஷத்துக்கு பேரு கர்த்ரு கர்ம விரோத தோஷம். திருப்பி சொல்றேன், கர்த்ரு கர்ம விரோத தோஷம். இந்த தோஷம் வந்துருமே அப்படின்னு அவன் கேட்கறான். அப்படின்னா அந்த தோஷம் என்னன்னு தெரியும் இல்லைங்களா? அப்பதான் அவன் கேள்வி நமக்கு புரியும். இப்ப கர்த்ரு கர்மனா, இப்போ ஒரு இது டெக்னிக்கல் பாயிண்ட். பக்தன் ஒருத்தர், சப்ஜெக்ட் ஒருத்தர் இருக்கணும், ஆப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கணும். அதான் கர்த்ருனா சப்ஜெக்ட், கர்மன்னா ஆப்ஜெக்ட். இங்கிலீஷ்ல சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்கும். அப்ப சப்ஜெக்ட்னு ஒருத்தர் இருப்பான், அவன் ஆப்ஜெக்ட் மேல அன்பு செலுத்துறான். கர்த்ரு கர்ம புரியுது. ஆனா இங்க என்ன சொல்றீங்க? சப்ஜெக்ட் அவனே, ஆப்ஜெக்ட் அவனே. இது தோஷம். கர்த்ரு கர்ம விரோத தோஷம். 2 பேரும் வேற வேறையா இருக்குங்கிறதுல என்ன ஆகுதுங்க? குறை வருது. கர்த்ரு கர்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் விரோதம் வருதே. எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? ஒரு பார்ட்டி வந்து சப்ஜெக்ட் பக்தன் புரியுது, இன்னொரு பார்ட்டி தேவதை அவன் கேட்கறத குடுக்கறதுன்னா புரியுது. கர்த்ரு வேற கர்ம வேற. இது ஓகே, இப்படித்தான் இருக்கணும். இதுதான் லா. எஸ், சப்ஜெக்ட் வேற ஆப்ஜெக்ட் வேற இல்லைங்களா? அதுதான் கரெக்ட். நீ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஒண்ணுங்கிறியே, விரோதம். எதுக்கு விரோதம்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற அந்த ரூலுக்கு நீ என்ன பண்ற? விரோதம் பண்ற. இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அதுதான் ஒண்ணு, கர்த்ரு கர்ம. அப்ப நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, கர்த்ரு அப்படிங்கிறவன் என்ன சொல்லலாம்? இந்த உடலை நான் என்று எடுத்துக்கொண்டவன். கர்ம அப்படிங்கிறது லட்சியார்த்தை, வாச்சியார்த்தை, லட்சியார்த்தை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்? ஃபர்ஸ்ட் வாச்சியார்த்த ஐ, ஐனா யாரு? நான். கர்த்ரு அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த தோஷம் வராமல் இருக்கிறது நம்ம நெகேட் பண்றோம். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஒரே இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கறத நம்ம நெகேட் பண்றோம். இல்ல 2 வேற. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எப்படி வந்து சப்ஜெக்டாவும் ஆப்ஜெக்டாவும் ஒரு பக்தியை செலுத்துறாரு அத்வைதக்கு ஞானி தானே அவன் கேள்வி கேட்கிறான். சாஸ்திரம் சொல்லுது அப்படி அல்ல. ஒண்ணு வந்து வாச்சியார்த்த ஐ, இன்னொன்னு லட்சியார்த்த ஐ. உள்ளே சப்ஜெக்ட் என்ன வருது? இப்போ ஒருத்தன் யாரு? வாச்சியார்த்த. வாச்சியார்த்த என்னங்க? இந்த சரீரம் நானுங்கிறது வாச்சியார்த்தம். நான் யார் அப்படின்னா
வாச்சியார்த்தம் என்ன சொல்லுவோம், இன்னாருடைய மகள்னா இந்த சரீரத்தை நான் குறிக்கும். நான்கிறது சரீரத்தை குறிக்கிறதுங்கிறது ஒரு பாயிண்ட். அவன் தான் யாரு, உள்ள கர்த்திரு. அவன் யார வழிபடுறான், லட்சியார்த்த ஐ, எங்கும் வியாபித்திருக்கிற பரம்பொருளாகவே நான் இருக்கிறேன். அந்த நானுக்கு அர்த்தம் என்ன, ஸ்மால் ஐ கேபிட்டல் ஐன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ஸ்மால் ஐ எதை வழிபடுது, கேபிட்டல் ஐன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, கருத்து சொல்றது வாட்சியார்த்த ஐயா இருக்கிற அந்த ஐ லட்சியார்த்த ஐயை வழிபடுகிறது எப்படிங்கறத இப்ப விளக்க போறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒருவன் ஒருவனையே வணங்குது, அப்படிதானே வருது. இப்ப பாருங்க, ஒருவன் அவனையே வணங்குறது, அவனையே ஆசிரியத்திருத்தல் அப்படிங்கும்போது எப்படி இதை ஏத்துக்க முடியலையே அப்படிங்கும்போது அப்ப அவன் கேள்வி கேட்கிறான். சரி, ஓகே, வாட்சியார்த்தை அவனுக்குள் இருக்கிற இந்த சரீர நான்கிறது யார வழிபடுது, லட்சியார்த்தைய வழிபடுதுன்னு வச்சுக்கலாம். சரி, ஓகே, அதை ஸ்டாப் பண்ணிடு. இப்ப அடுத்து அவன் கேட்கறது, அப்போ யாரு, அத்வைத பக்தியில் இருப்பவனுக்கு துவைத பக்தி என்னாச்சு, புரியுதுங்களா கேள்வி? அத்வைத பக்தியில் ஒருத்தர் இருக்கான், போயிட்டாங்கிறீங்க. அப்போ இவ்வளவு நாளா வச்சிருந்தா பாத்தீங்களா, நான் வேறு இறைவன் வேறு, என்ன இறைவன் வந்து ஃப்ரெண்டு பிலாசபரு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவருக்கு தான் போவேன், ஓடி ஓடி ஓடிதான் அவர் அந்த துவைத பக்திய அதுல ஒரு என்ன கண்டிருப்பாரு, ஒரு சுகத்தை கண்டிருப்பார். அது என்ன ஆகும் அவரிடம், புரியுதுங்களா கேள்வி? அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த துவைத பக்தி உள்ள இருக்குமா இல்லையா, ஏன்னா இத்தனை நாள் வாசனை உள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு இல்லையா. What happened to that துவைத பக்தி of that அஞ்ஞானி? கேள்வி என்ன, அந்த அஞ்ஞானி இருக்கும் போது செஞ்ச துவைத பக்தி என்ன ஆகுது, யாரிடம், ஞானியிடம். ஞானி ஆனதுக்கு அப்புறம் அவர் இவ்வளவு நாளா ஓடி ஓடி கோயில் கோயிலா போய் பூஜையும் புனஸ்காரமும் பண்ணிட்டு இருந்தாரே, அப்படியே டிராப் அவுட் பண்ணிடுவாரா, இல்ல ஃபாலோ அப், இத கேள்வி, அப்படியே டிராப் அவுட் பண்ணிடுவாரா அல்லது அப்படியே மறந்துடுவாரா, என்ன நடக்குது அவருடைய மனதில் அப்படிங்கும் போது அவர் சொல்ற பதில் இருக்கு பாருங்க, அப்பதான் தெரியும். இது இந்த கேள்விக்கு நீங்க என்ன சிந்திச்சு பாருங்க, நமக்கு மூளைக்கு எட்டாது. அதுக்கு வியாசர் சொல்றாரு, அத்வைத பக்திக்கு வந்ததற்கு பிறகு நான் அந்த இறைவனாகவே இருக்கிறேன்னு நிலைக்கு வந்ததற்கு பிறகு அவருக்கு என்ன தெரியும், நான் இறைவனாக இருக்கிறேன்கிற அந்த அனுபவத்தை, ஆனந்தத்தை, எல்லையற்ற பிரம்மானந்தத்தை அனுபவிப்பதற்கு காரணம் துவைத பக்தின்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அத்வைத பக்திக்கு நான் வந்து இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு ரூட் காஸ், காரணம் எது, அவருக்கு என்ன தெரியும், இதற்கு முன்பு நான் அஞ்ஞானியாக இருக்கும் போது, கர்மயோகம் பண்ணும் போது, உபாசனை பண்ணும் போது நான் வச்சிருந்த துவைத பக்தி தான் இங்க கொண்டாந்து விட்டுருக்குன்னு தெரியுமா தெரியாது அவருக்கு? மறந்துடுவாரு, அதையும் மறக்க மாட்டார் இல்லையா? சோ அவங்க அப்படி திங்க் பண்ணிப்பாரு. அத்வைத பக்திக்குள் வந்தவனுக்கு என்ன தெரியும், நான் இந்த துவைத பக்தி ஆதாரமாக கொண்டுதான் இங்க வந்திருக்கேன், இந்த ஆனந்தத்தை நான் அனுபவிக்கிறேன். துவைத பக்தியிலே ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சிருப்போம், அங்க நம்ம ஒரு இன்பத்தை அனுபவிச்சிருப்போம். இறைவனோட ஒரு கம்யூனிகேஷன்ங்கிறது, இன்பம்ங்கிறது துவைத பக்தியிலும் உண்டு, அத்வைத பக்தியிலும் உண்டு. இப்ப அத்வைத பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தெரியுது, நான் இந்த பேரானந்தத்தை, பிரம்மானந்தத்தை, ஆத்மானந்தத்தை, சம்சாரத்திலிருந்து விடுபட்ட ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி வருவதற்கு காரணம் துவைத பக்தின்னு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? புரிஞ்சுங்களா? அப்போ அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், இந்த துவைத பக்தியை அதிக ஈடுபாட்டுடன் செய்வார். அவரிடம் அதிக வழிபாடுகளை நாம ஏன்னா அவருதான் உண்மையான துவைத பக்தியுடைய வேல்யூவை தெரிஞ்சுவது. ஏன் அதை வச்சு அங்க போனது அவருதான். அப்ப அவருக்கு தான் அத்வைத பக்திக்கு போனவங்க தான் ரியலி என்ஜாய் த துவைத பக்தி. அத மனசுக்குள்ள இருக்கும், இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேற இல்லைங்கிற ஞானம் அவரிடம் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குற பாருங்க. ஏன்னா அது பிராக்டிகலா நீங்க எக்ஸாம் கேட்கறீங்களா, ஒரு உதாரணம் கொடுப்போம் டக்குனு புரியும். அதாவது இப்ப நீங்க அத்வைத பக்திக்குள்ள வந்துட்டீங்க, இப்ப பூஜை புனஸ்காரம் வழிபாடு
சகசநாமங்கள் படிக்கிறது, பூஜை பண்றது, இதையெல்லாம் அந்த ஞானியோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குன்னா அவருக்கு என்ன தெரியும், இந்த துவைத பக்தி எனக்கு எந்த அளவுக்கு உபயோகமாகி நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கும் போது அந்த ருசி ஆஃப் துவைத பக்தி. இப்ப நீங்க துவைத பக்தியில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ருசி இருக்கும், அத்வைத பக்தி பண்றதுக்கு அப்புறம் ஒரு ருசி இருக்கும். ரெண்டுல வேறுபாடு இருக்கு. சாதாரண உதாரணம், முந்திரி பருப்பு வாங்குங்க, வறுக்காம சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் உண்டு. அத நல்லா வறுத்து சாப்பிட்டேன், அதனால டக்குனியா வருது. நல்லா வறுத்து கொடுத்தாங்க, நல்லா வறுத்து கொஞ்சம் நெய் விட்டு பெப்பர் போட்டு, அதெல்லாம் வேண்டாம், சும்மா ஒரு வறுத்த முந்திரிக்கு நினைச்சுக்கேன், ஞானம் என்கின்ற அக்னியில் வறுத்துட்டேன்னு நினைச்சுக்கேன். அந்த முந்திரிய சாப்பிட்டு பாருங்க. இன்னொன்னு சாப்பிடலாமா, இன்னும் தண்ணி குடிச்சிட்டு இன்னும் 2 சாப்பிடலாம். ஐயோ வெயிட் வேற போட்டுட்டேன், ஐயோ கொலஸ்ட்ரால் ஏறிக்குமா, பயம் வேற உள்ள. இது வேற அழகா கொண்டு சுட 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 படம் வளர்ந்து வச்சிருக்காங்களே, இதை கொண்டு இன்னொன்று சாப்பிடலாம். போயிட்டு 2 தடவை சுத்தி அடிச்சு இன்னொன்னு எடுக்கலாமா, அவ்வளோ டேஸ்ட் அது. அதே வறுக்காத முந்திரி எந்த இடத்துல வைங்க, அது அப்படியே தான் கிடக்கும். நமக்கு பாயாசத்துக்கு போட்டுக்கலாம், வேற இருக்காத வச்சுக்கலாம். அப்படி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒட்டி ஒழிச்சு வச்சுக்கோம். அதை ஒழிச்சு வைக்கணும். இந்த சென்ஸ் இதுதான் வியாசர் சொல்ல வராரு. அது அவரு ஏன்னா வியாசரை புரிஞ்சுக்கிறதுங்கிறதுங்க பாஷையை புரிஞ்சுக்கிறத விட கஷ்டம். புரியுதுங்களா? அவர் எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. அவன் கேள்வி என்ன, கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். அத்வைத பக்திக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவன் வழிபாடுகளை விட்டுருவானா? ஏன்னா நிறைய பேர் நீங்க நேத்து கூட ஒருத்தர் கேட்டீங்க, ஏங்க இப்ப இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இறைவன் எனக்கு அதை கேட்கணும் இதை கேட்கணும்னே தோண மாட்டேங்குது, அப்ப இறைவன் எல்லாம் கொடுக்காம இது விட்டுருவாரோன்னு ஒரு பயம் வேற. நான் என்ன சொன்ன நேத்து, அது ஒரு ஸ்டெப் மேல ஏறி இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் யோக க்ஷேமம் பகாமியகம் நம்ம சொல்லும் போது நம்ம அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டவங்களுக்கு எதையும் கேட்கணும்னு தோணாது. சரிங்களா? அந்த மாதிரி இப்ப இவனுக்கு என்ன டவுட், அத்வைத பக்தி போனதுக்கு அப்புறம் பூஜை புனஸ்காரம் வழிபாடுகள் அவர் விட்டுருவாரா? அவரு அந்த மனசுல, ஏன்னா அவருக்கு தெரியும் நானும் இறைவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பெருசா பக்தி இருக்கு, அவர் எதுக்கு இதெல்லாம் மத்தவங்களுக்கு அந்த லோகக்ஷேமத்துக்கு பண்ணிட்டு இருக்காரா? எது நம்மள பார்த்து எல்லாம், ஏன்னா அப்படி இருக்கலாம் இல்லையா? லோகக்ஷேமல எல்லாம் பார்த்துட்டு இப்ப நானே இருக்கேன், நான் எல்லாம் பண்ணாதான் நீங்களா பண்ணுவீங்க, அதுக்காக ஐயோ நம்ம பண்ணணும் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்கிறதுக்காகவா? நோ, நெவர். இப்ப நாம ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா ஐ நோ த வேல்யூ ஆஃப் துவைத பக்தி, விச் எங்க கூட்டிட்டு வந்திருக்குது, விச் பக்தி இந்த இடத்துக்கு எனக்கு கூட்டிட்டு வந்ததுனால என்னோட துவைத பக்திக்கு எனக்கு என்ன இருக்கு, இன்ட்ரெஸ்ட் நாட் ஃபார் அதர் சேக். ஞானி செலிபிரேட்டிங் கிருஷ்ண ஜெயந்தி, ஞானி செலிபிரேட்டிங் எது வேணா எடுத்துக்க, சித்ரா பௌர்ணமி, ஞானி செலிபிரேட் எனி ஃபங்க்ஷன், எனி ஒரு குழு, ஞானி என்ஜாயிங் தட் குழு. அந்த பக்தி எனக்கு குழு வைக்கிறது சாதாரண இல்லைங்க, பெண்டு கழட்டிடுவாங்க. சோ அந்த பக்தி அது வந்து வீட்டுக்காக வீட்டுல இருக்கவங்களுக்காக செய்யறாங்களா இல்ல உலகத்துக்காக செய்யறாரா? ஏன்னா அடுத்த லெவலுக்கு ஒரு, ஏன்னா புரிச்சு, ஏன்னா லோகக்ஷேமார்த்தம் அவர் சில தடவை செஞ்சாகணும் போது அவருக்குள்ள எப்படி இருக்கு அந்த பக்தி, உலகத்துக்காக செய்யறாரு அது வேற. லோகக்ஷேமார்த்தம், குடும்ப ரட்சணார்த்தம், சாஸ்திர ரட்சணார்த்தம், கர்மகாண்டத்த ரட்சணார்த்தம், எதையோ ஒண்ணு அப்படி கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப வயாசர் என்ன சொல்றாரு, அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு வர்றாரு, அதுக்காக அவங்க பண்றன்னு நீ புரிஞ்சுக்கிட்டதுங்கிறது ஒரு பிகினிங் ஸ்டேஜ். ஆனா உண்மை என்னன்னா அந்த அத்வைத பக்தியிடம் ஒரு பக்தி இருக்கு, அந்த ஞானி வச்சு. அத்வைத பக்தினா அத்வைத ஞானத்தை பெற்றவன், அத்வைத ஞான சிருஷ்டிக்குள் வந்தவன். அவருடைய பக்தி எப்படி இருக்குன்னா, ஜென்ரலா இருக்கிற துவைத பக்தியிடம் பாக்குற பக்தியை விட அவரோட பக்தி இன்னும் ருசி. அவர் அதுல என்ன கண்டிருப்பாரு, வறுக்காத முந்திரியை யார் சாப்பிடுறா, வெறும் துவைத பக்தியை சாப்பிடுறவன். அதுல ருசி இருக்குங்க, இல்லைன்னு நம்ம சொல்லல. பட் இவரது என்னது, வறுத்த முந்திரியை சாப்பிடுவது போல. என்னாச்சு, அந்த ஞானம்ங்கிற அக்னி அந்த முந்திரிய வறுத்துருச்சு. அப்ப உங்களுக்கு அது டேஸ்ட் என்ன ஆகுது, அதிகம். நிறைய பேர் என்ன கேக்குறதுக்கு புரியும் போது நீங்க எல்லாமே கடந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுக்கு இந்த பிரேயர், எதுக்கு இந்த சாண்டிங், எதுக்கு இந்த எங்கிட்டே கேக்குறது இருக்கான், எதுக்கு இந்த கொடு வைக்கிறது, எதுக்கு என்ன இன்னைக்கு சதுர்த்தி வருதா, எப்படி முருகனுக்கு எப்படி வழிபாடு, சிவனுக்கு எப்படி வழிபாடு, ஏன் கோயிலுக்கு போறது, ஏன் இதெல்லாம், ஏன் நம்ம எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு. அப்படி அல்ல, வருத்த முந்திரி அது. நீங்க பாக்குறது பச்சை முந்திரி, புரிஞ்சுங்களா? இதுதான் யார் சொல்ற இப்போ, இதை நாம என்ன சூத்திரத்துக்குள்ள போகல, ஏன்னா அவர் சொல்ல வர கருத்து இதுதான். அது அவர் என்ன பண்ணிருக்காரு. சோ இப்ப என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, அதான் அவர் வந்து ஒரு ப்ரொசீஜரை கூட்டிட்டு போவாரு. அது போறதுக்கு முன்னால வேகா நமக்கு இந்த அளவு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சாதான் என்ன புரிஞ்சிருக்கணும், அத்வைத பக்திக்குள்ள போனவனுடைய பக்தி, துவைத பக்திங்கிறது துவைத பக்திக்குள்ளேயே இருக்கான் பாத்தீங்களா ஒருத்தன்,
அவனை விட அவர் அதிகமான ருசி கண்டவர் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க. இதுல ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய இன்னும் இன்ட்ரோடக்ஷன் தேவைப்படுது. வியாசர் சாதாரண ஆள் இல்லை. அப்ப நாம என்ன பண்ணோம், அந்த எப்படி அவருக்குள்ள அது வந்ததுங்கிறத அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓம்